இன்னைக்கு சேலஞ்சு பார்த்தீங்கன்னா நான் அவங்க வந்து ஒரு மூவியோட இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன். அவங்க வந்து அது என்ன மூவின்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அதாவது ஒரு ஊரில் வந்து ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் ரவுடி பசங்க சண்டை போகிறத நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு போலீஸ்காரன் அந்த பையனையும் சேர்ந்து அந்த ரவுடி பசங்களோட கூட்டிட்டு போயிடறான். அதுக்கப்புறம் அவனை போட்டு ஊரின்னு ஊறிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த ரவுடி பசங்க கேங்லேயே வந்து ஜாயின் பண்ணிடுறான். ஜாயின் பண்ண இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர், அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே ஒரு முட்டாள். சரி, அந்த முட்டாள் எல்லாத்தையும் புத்திசாலி ஆக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வாத்தியார் வராப்ல. வாத்தியார் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளா பிடிச்சி கத்து தரேன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. அந்த வாத்தியாருக்கே ஒரு பசங்க என்ன பண்றாங்க, வாத்தியாருக்கே கத்து கொடுக்குறாங்க. சரி என்னதான் பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா, வாத்தியார் ஒரு நாள் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டு வந்து ஒரு கிளாஸ்க்குள்ள உட்கார வச்சு எல்லாத்துக்கும் கதை சொல்றேன்னு சொல்லி உட்கார வச்சு, அங்க அப்படி இங்க இப்படி அப்படின்னு சொல்ல, அதுல இருந்த ஒரு பொண்ணு சார் அப்பனா அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்க, சொல்லுவா அதுதான் கரெக்ட். தெரியாது அப்படின்னு இன்னைக்கு படம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஃபர்ஸ்ட் சீன்லயே கார்ல ஹீரோ ஃபர்ஸ்ட் சீன்லயே கார்ல பறந்து வராரு. அதுவும் போலீஸ் ட்ரெஸ் போட்டு வந்து எல்லா வில்லன்லையும் அடிச்சிடுறாங்க. செகண்ட் சீன் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி மீட்டிங் போறாரு. அங்க வந்து கத்தி இல்ல அங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமல பாத்தீங்கன்னா ஒரு படத்துல அனந்த் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் நல்லா பழகுறாங்க. அண்ணன் என்ன பண்றானா, பக்கத்து வீட்டு பிள்ளை லவ் பண்றான். அதே படத்துல எம்எல்ஏ ஒருத்தன் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவனுக்கு ஒரு பையன், அவன் வந்து பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர். அவனை விட அண்ணன் ரெண்டு பேரும் பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர். நீங்க என்ன படம் பாக்குறீங்கன்னா, ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு ஒரு அப்பா ஒரு சித்தப்பா. அப்பனுக்கும் சித்தப்பனுக்கும் சண்டையை போட்டு பையன் வெளியூர்ல போய் தங்கிக்கிறான். அவங்களுக்கு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்களுக்கு தெரியாம குடும்ப குட்டியோட சந்தோஷமா வாழ்றான். ஒரு நாள் அவங்க அப்பா வந்து பையனை கண்டுபிடிச்சிடறான். பையனை கண்டுபிடிச்சதுல பையன் அவங்க அப்பா வந்து பையன் வந்து நீதான் என் பையன் தெரியும்னு கேட்கறான். இருந்தாலும் அவன் வந்து இல்லைன்னு சொல்றான். அதுக்கப்புறம் திருப்பி அவங்க அப்பா போய் அவங்க இருக்கிற எல்லா ஆளுங்களையும் கூட்டு வந்து கேட்கறான். அப்பவும் சொல்லல. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயின் இருப்பாங்க. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சிங்கரு. ஹீரோயினுக்கு வந்து ஹீரோனால கண்ணு தெரியாம போயிடும். தெரியாம போயிடும், கண்ணு தெரியாம போயிடும். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாப்ல. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க. ரெண்டு பேருமே ஸ்கூல் டைம்ல ரொம்ப அழகா லவ் பண்றாங்க. ஒரு சின்ன பிரச்சனையால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அவங்க ரெண்டு பேருமே கரெக்ட். இந்த படத்துல ஹீரோ வந்துட்டு அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்யற ஒருத்தவங்களோட பையன், ஓகேவா. ஆனால் அவருக்கு மியூசிக் கற்றுக்கணும் ரொம்ப ஆசை. ஆனால் அவர் வந்துட்டு லோ கேஷ் அப்படின்னாட்டி அவங்களுக்கு யாருமே சொல்லி தர மாட்டாங்க. அவர் வந்துட்டு நிறைய வெளி ஊருக்கெல்லாம் போயிட்டு அவர் வந்துட்டு அந்த மியூசிக்லாம் கற்றுக்கிட்டு ஒரு காம்படிஷன் போவாங்க. அந்த காம்படிஷன்ல யார் கற்றுக்க வேணாம்னு சொன்னாங்களோ அவங்களும் இந்த ஹீரோக்கும் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டிஃபரெண்டான வீடியோவை நாங்க அடுத்து வரோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.